என்டிஏ கூட்டணியோட தலைமையே அதிமுக சொல்லி உருட்டினியடா எடுபடி பழனிசாமி. இப்போ தொகுதி பங்கீடு கூட்டம் ஏண்டா சங்கி சாக்கடைகள் தலைமையில் நடக்குது? இப்படி அடிமையா இருக்கே, உனக்கு வெட்கமாவே இல்லையா? டேய், நீ மனுஷன் இல்லடா, எனக்கு சேர வேண்டிய பொண்ணுடா. பியூஷ் கோயல் வந்து இங்க மணிக்கணக்காக காத்திருந்தார் மரியாதைக்குரிய மறைந்த அம்மையார் ஜெயலலிதாவை பார்ப்பதற்கு. தவறான செய்தி. மாறாக ரைட், ஓகே, நீங்க மறுத்துங்க சார், உங்க நேரத்துல நீங்க மறுத்துங்க. நான் எல்லா ஊடகங்களும் வெளியில வந்த செய்தியை தான் சொல்றேன் சார். மாறாக நீங்க எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷாவை பார்ப்பதற்கு காத்திருக்கிறார் மணிக்கணக்கா. முந்தானல் அவருக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் தாண்டி நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது. வெக்கமல்ல நீ வந்து உட்கார்ந்துருக்க. நீங்க நான் திரும்ப சொல்றேன், இந்த கூட்டணி திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு உருவான கூட்டணி. இவ்வளவு சீட்டு அவ்வளவு சீட்டுங்கிறதுலாம் ஒரு பிரச்சனையே என்டிஏ கூட்டணியில் இல்ல. உண்மை என்ன தெரியுமா சார்? நான் சொல்றேன், நான் ஓப்பனா சொல்றேன் சார். உண்மை என்ன நடந்துட்டு நான் சொல்லட்டுமா? பாஜகவிடம் நல்லா கேட்டுங்க சார், அப்பதான் புரியும். பாஜகவிடம் தங்களுக்கு கூடுதல் இடங்களை கேட்டு எடப்பாடி பழனிசாமி மன்றாடி கொண்டிருக்கிறார், போராடி கொண்டிருக்கிறார். அதிமுக பாஜக சீட்டு ஒதுக்கல, அதிமுக சீட்டு ஒதுக்க போகுது. இந்த பாருங்க, எங்களுக்கு இவ்வளவு, இவ்வளவு, மத்தவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு, நீங்க இவ்வளவு போட்டி நிக்கிறீங்கல, அதுக்கு ஐயா இல்ல இவ்வளவு பார்த்தா ஐயா கூட கொஞ்சம் முடிங்கன்னு யார் கேட்டுட்டு இருக்கா? இப்ப எடப்பாடி பழனிசாமி யார்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு? அமித்ஷாவிடம் மன்றாடி கொண்டிருக்கிறார். அவர் எப்பவுமே அப்படிதான். 11 ஆண்டு காலம் நாங்க ஆட்சி செய்திருக்கிறோம், 12 ஆண்டு காலம் முடிய போகுதுங்க. ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நீங்க சொல்ல முடியுமா? குடிக்கிறியா இல்லையா? சிவகராட்சி மாட்ட நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கா. ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. 2024-25 ஆண்டுல பாஜக தன்னுடைய வருமானம் என்று எவ்வளவு அறிவிச்சிருக்கு தெரியுமா? பழைய தேர்தல் பாண்டுக்குள்ள கூட போகல. 2024-25 போன வருஷம் அதனுடைய வருமானம் 6785 கோடி ரூபாய். யார் கொடுத்தது? இவங்களுக்கு மொய் எழுதுனது யாரு? அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. பெரும் முதலாளிகள். அவங்க ஏன் தெரியுமா மொய் எழுதுனாங்க? அவங்களுக்கு மோடி அரசு எதிர்மொழி பண்ணியிருக்கு. எப்படி? இந்த நாட்டுடைய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் வந்து அடிமாட்டு விலைக்கு வித்து அதுல இவங்களுக்கு ஐயா எங்களுக்கு இவ்வளவு கொடுத்துரு, நீ இவ்வளவு சகாய விலையில வாங்கிக்கன்னு சொல்லி ஒரு வருஷம் மட்டும் 6785 கோடி ரூபாய் வசூல் பண்ண தேச விரோத கட்சி பாஜக. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. இந்தியாவின் சுயமரியாதையை அடகு வைத்தவர் இந்த மோடி. பூரா எப்படி அது வீட்டை அடுப்பங்கல வரைக்கும் வந்துருச்சு. ரஷ்யாவுக்கிட்ட என்ன வாங்காது, கேஸ் வாங்காது, எதுவும் செய்யாதுன்னு உத்தரவு போடுறாப்புல, இது அப்படியே பின்பற்றாப்புல. இன்னைக்கு கேஸ் கிடைக்க மாட்டேங்குது ஹோட்டலுக்கும் வீட்டுக்கும். ஆகவே இவங்களுக்கெல்லாம் எந்த அருகதையும் கிடையாது. இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிற்கிறதுயா. கூட்டணியின் ஒரு அங்கமாக இருந்த தமிழக ஆளுரிமை கட்சி திரு வேல்முருகன் ஒரு எம்எல்ஏ இருந்தார் பண்ருட்டியிலிருந்து. அவர் வந்து இந்த கூட்டணியிலிருந்து நான் வெளியேறுகிறேன், என்னுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை அப்படின்ற முறையில் அவர் வெளியே அரசு மீதும் சில விமர்சனங்கள் வச்சுட்டு போயிருக்கார். சமூக நீதி பேசுற நீங்க ஒரு பட்டியல் சமுதாயத்துக்கு இரட்டை இலக்க அடிப்படையில் சீட்டு கேட்டா என்ன? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? ராமதாஸ் ஐயா அவர்கள் ஏதோ அழைப்பு விடுப்பது போல நான் பார்க்கிறேன். அன்புமணி அவர்கள் அங்க பிரச்சனை இருந்துச்சு வேல்முருகனுக்கு. அப்ப ராமதாஸ் ஐயாக்கு அடுத்து தன்னை அந்த இடத்துல நிலைநிறுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவருடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வன்னியர் சமூகத்தினுடைய முகமாக இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் தன்னை நிலைநிறுத்துவதற்காக ராமதாஸ் ஐயா அவர்கள் பக்கம் போவதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார். அதற்கு இங்க குற்றச்சாட்டு ஏதோ சொல்லிட்டு போகணும். ஏன்னா ஏற்கனவே கொடுத்த ஒண்ணு அவருக்கு கொடுக்கும்போது அவருக்கு சிரமமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அப்ப அவருடைய நோக்கங்கள் வேற என்னமோ இருக்குது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு விஷயத்துல அவருமே தெளிவா இருக்காரு. என்டிஏக்கு நான் போக போறதுல பாஜகவை எதிர்த்ததான் அதிமுகவோடு நாங்க போக போறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அவருடைய நோக்கம் வேறு மாதிரியான இருந்திருக்கிறது. அப்ப பர்சனல் அஜெண்டாக்காக தான் அவர் நகர்ந்திருக்காரே ஒழிய மற்றபடி ஒருமித்த கருத்தோடு தமிழ்நாட்டின் நலன் கருதுகின்றவர்கள் இந்த கூட்டணியை விட்டு நகர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறதா இப்ப இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? இப்போ நான் கொடுக்குறேன்டா ட்விஸ்ட். கொஞ்சம் லூஸ் விடுங்கப்பா. சமூக நீதி பேசுற நீங்க ஒரு பட்டியல் சமுதாயத்துக்கு இரட்டை இலக்க அடிப்படையில் சீட்டு கேட்டா என்ன? நீங்க 40 சீட்ல திமுக வாங்க சமுதாயமே பட்டியல் சமுதாயமே தலைவரே வாங்க அரவணைச்சா என்னன்னு கேக்குறாங்க. ஒரு சீட்டு தான கூட கேட்டாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு. அதை கொடுக்கறது என்ன அப்படின்னு ரொம்ப உரிமையோட கோபப்பட்டாங்க ஜனநாயக ரீதியாக சகோதரர் ஜி. நாகராஜும் புதுக்கோட்டை சீனிவாசன் அவர்களும். ஒரு சீட்டு கூட கேட்கல. யாரு? திருமதி வி.கே. சசிகலா அம்மையார். எந்த வி.கே. சசிகலா அம்மையார்? சிறைக்கு செல்லும் நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆக்கிவிட்டு சென்ற திருமதி வி.கே. சசிகலா அம்மையார். தேர்தலிருந்தே ஒதுக்கி இருந்தாங்க. அவங்க எதுக்கு நீங்க கட்சிக்குள்ள கூட சேர்க்கல? எதுக்கு கட்சி விட்டு நீக்கினீங்க? உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. உங்களை 4 ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சி நீடிப்பதற்கு காரணமாக இருந்தவர் யார்? ஐயா ஓபிஎஸ். அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் 11 பேர். அன்னைக்கு ஓபிஎஸ் 11 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்கலன்னா ஆட்சி பேருக்கு நடந்திருக்குமா? உடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லா தான் இருக்குது, சேர்க்க சரியில்லடா. இன்னைக்கு அந்த ஓபிஎஸ் திமுக சேருவதற்கு முன்பு வரைக்கும் என்ன கேட்டாரு? எனக்கு எந்த பொறுப்பும் கூட வேண்டாங்க, அன்கண்டிஷனல் நான் வந்து இணைஞ்சுக்கிறேன்னாரு. உங்க சொந்த கட்சியில உங்களை 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக வைத்து அழகு பார்த்த சசிகலாவிற்கு இடமில்லை, அவருக்கு இடம் கொடுக்க மனமில்லை, ஓபிஎஸ்க்கு இடம் கொடுக்க மனமில்லை.
நீங்க இன்னைக்கு பாஜக வந்து ஆம்டிஸ்ட் பண்ணி டிடி தினகரனை சேர்த்து தான் ஆகணும்னு சொன்ன பிறகு அவரை மட்டும் சேர்த்துக்கிறீங்க. நீங்க திமுக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறியதை பற்றி கவலைப்படுவது இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்ன ஜனநாயகம் தெரியல. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? வேல்முருகன் நீங்க எடுத்துங்களேன், அவர் 2 விஷயம் கேட்டாருங்க. கடந்த ஓராண்டா கேட்டிருக்காரு. ஒன்று, நீங்க ஆந்திரா மாதிரி, கர்நாடகா மாதிரி, மற்ற ஜார்க்கண்ட் மாதிரி ஜாதி ரீதியாக நீங்க கணக்கெடுப்பு நடத்துங்க. அவர் இன்னொன்னு கேட்டாரு, தமிழ்ல குடமுழுக்கு நடத்துங்க, மருதமலை கோயில் நடத்துறப்ப கேட்டார். இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் எந்த தமிழ் பாஜகவின் நிலைப்பாடு அதுவாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா பாஜக இதுக்காக அது வரைக்கும் எந்த போராட்டத்தையும் நடத்தினால கோயிலுக்கு போனதில்ல, தட் மீன்ஸ் கோர்ட்டுக்குலாம் போனதில்ல. ஒரு முன்னணி இதழ்கள் அத்தனையிலும் அந்த செய்தி நான் அப்படியே வாசிக்கிறேன். பழனி முருகன் கோயில் குடமுழுக்கு விழாவில் ஆகம விதிமுறையின் படியும் நீதிமன்ற உத்தரவுப்படியும் தமிழில் வேத மந்திரங்கள் பயன்படுத்தப்படும் என்று உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை தமிழ் ஆர்வலர்கள் கொண்டாடி வருகிறார்கள். தமிழ்நாடு இதை பண்ணி பங்காளி வெட்டுப்புலே காலமாடு மாதிரி சீரி பாய்வியா, என்ன ஆச்சு? காலமாடு மாதிரி இருந்த என்ன கொழுப்பு அடக்கி வாண்டி மாடு ஆகிட்டானுங்க. ஆனா சகோதரருக்கு நான் சொல்லிக் கொள்றேன், அவர் ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பழனியில கூட இப்ப இந்த அரசு வந்த பிறகு நடைபெற்ற குடமுழுக்கு தமிழில் தான் நடைபெற்றது. தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு இந்த அரசு முடிவெடுக்குது. முடிவெடுத்த உடனே நீதிமன்றத்தை நாடி செல்பவர்கள் யார் தெரியுமா? மேல்தட்டு மக்கள். காலங்காலமாக இந்த கோயில் எங்களுக்கு தான் என்று சொல்லக்கூடிய சிலர், சமஸ்கிருதம் தான் சிறந்த மொழி என்று சொல்லக்கூடிய சிலர் கோர்ட்டுக்கு போறாங்க. தேவ பாஷைன்னு சொல்றாங்க. பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவு கொண்டு வந்துட்டேடா. திமுக இந்த வலிமையா நீங்க ஒரு கூட்டணியை அமைச்சிருக்காங்க. சாதிய மதவாத அத்தனையும் இந்த தேசத்துக்கு எதிராக இருக்கிற அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து இல்ல ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. தேசத்துக்கு எதிரான யார் சார்? தேசத்துக்கு எதிரான சார் F-15 ஃபைல் தேசத்துக்கு எதிரானதா? உங்களுக்கெல்லாம் வந்து திமுக கூட்டணியை பார்த்து மதவாத கட்சி என சொல்வதற்கு எந்த யோக்கியதையும் இல்லை. பாஜக என்கிற பாசிச கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டையும் மதத்தின் அடிப்படையில் கூறு ஓட்டு மோத விட்டு அந்த ரத்தத்தை குடிக்க பார்க்கிற அரசியல் நரி என்கிறோம். அண்ணே என்ன சண்டை போடாம போறீங்க? வீட்டே தப்பா கத்து வச்சிருக்காண்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழிலுக்கே கேவலண்டா. எங்க திமுக கூட்டணியில யாராவது இந்த கார்த்திகை தீப விவகாரத்தை வச்சு இங்க மத பகைமையை மூட்ட பார்த்தாங்களா? திருப்பரங்குன்றம் இன்னொரு அயோத்தி ஆகும் என்று பேசியது எச் ராஜா. அப்படி ஆனா என்ன தப்பு என பேசியவர் நைனா நாகேந்திரன். இதுதாயா மதவெறி? தம்பி அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. இப்ப கூடின அமைச்சரவையில இந்தியாவுல சீன முதலீட்டுக்கு அனுமதி தரப்படுகிறது என்று தீர்மானம் போட்டிருக்காரு மோடி. அப்ப அவர் தான் தேச விரோதி? எங்க நீங்க பழைய கதையை பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தான் சொன்னீங்க இவ்வளவு நாளா எதிரி சீனான்னு. ஆனா சீனா வந்து இந்தியாவில் முதலீடு செய்யலாம், அதுகிட்ட இருந்து எல்லா பொருட்களையும் வாங்கலாம்னு அமைச்சரவையில் தீர்மானம் போட்ட மோடி தான் பக்கா தேச விரோதின்னு நாங்க சொல்லவா? டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. ஒரு வார்த்தை, இந்த நாட்டுக்கு பிரதமர் மோடியா ட்ரம்பான்னு எனக்கு தெரியல. எங்க ரஷ்யாவுடன் எண்ணெய் வாங்குவதை நிறுத்த சொல்லிவிட்டேன் இந்தியாவை சொல்லணும். ஒன்னு யார் சொல்லணும்? ஒன்னு ரஷ்ய அதிபர் சொல்லணும், இன்னும் இந்திய பிரதமர் சொல்லணும். அதையும் ட்ரம்ப் தான் சொல்றாரு. இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய போகிறோம், ஒப்பந்தம் போட்டுருக்கோம் 0% வரி. அதையும் யார் தான் சொல்றா? ட்ரம்ப் தான் சொல்றாரு. போற நிறுத்தமா? யார் இங்க தேச விரோதிகள், யார் தேசபக்தர்கள்? நீங்க ஊருக்குலாம் தேசம் சொல்றாங்க, இருக்காதீங்க. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தத நான் சொல்லி நிப்பாட்டினாரு சொல்றாரு. அதுதான் சார் தேசத்துக்கு எதிரான. மன்னிக்கணும் சகோதரர், தேசபக்தி பாடத்தை எடுக்காதீங்க. நீங்க மட்டும் தான் தேசபக்தர்கள், மற்றவர்கள் தேச விரோதின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. 11 ஆண்டு காலம் நாங்க ஆட்சி செய்திருக்கிறோம். 12 ஆண்டு காலம் முடிய போகுதுங்க. ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நீங்க சொல்ல முடியுமா? கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. பொருளாதாரத்தை இன்னைக்கு ஊழலோட மொத்த உருவமே நீங்க தான். பிரதமரே ஊழல் பண்ணிருக்காருன்னு சொல்றோம். இந்த கட்சியே ஊழல் பண்ணிருக்குன்னு சொல்றோம். பிஎம்ஆர்சி எடுத்துக்கோங்க, பட்டியலிட்ட அளவு கடந்த ஊழல்கள். யோகி வர சமூகத்துக்கு உள்ள கதையெல்லாம் வேணாம், எங்களுக்கு தெரியும் சார். ஈராக்ல முடிச்சறதல் மரன் உங்க பிரதமர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறான். சவுதி அரேபியால எல்லா நாடுகளிலும் நீங்க இஸ்லாமியர்கள் கிண்டல் சந்தி சிரிக்குது மோடியை பார்த்து. அமைதியா இல்ல. இந்தியாவுல மோசமான ஒரு நிலைக்கு தள்ளிருக்கீங்க. 11 வருஷத்துக்கு சீரழிச்சீங்க. இதை விட என்ன பெருமை வேணும் தமிழ்மாறன் சொல்லுங்க. என்ன பெருமையா? நாடு முறை சந்தி சிரிக்குது சார் உங்க பிரதமரை பார்த்து. எங்களுக்கு பிரதமர்னு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. என்ன கொடுமை சார். பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? இல்லைங்க, ட்ரம்ப் குறித்து தொடர்ந்து பேசுறாங்க. இந்தியாவுடைய வளர்ச்சியை தாங்க முடியாமல் தன்னைக்குத்தானே வந்து ஒரு பெரிய நடுநிலை மனிதர் மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு. அவர் எது பேசினாலும் இந்தியாவுக்கு எதிராக பேசினா இவருக்கு வேத வாக்கு. கம்யூனிஸ்டுகளுக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸ்களுக்கும். நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்லயே ஒரு பதில் இருக்கு. நீங்களே சொல்றீங்க இந்தியாவுக்கு எதிராக பேசினா இங்க இருக்கவர்கள் வந்து எதிர்க்கட்சியில் கொண்டாடுறீங்க. இந்தியாவுக்கு எதிராக அவர் பேசினாரு, இது வரைக்கும் மோடி ஏன் சொல்ல?
கண்டிச்சிடணும் நீங்க. அது பாருங்க, அது அரசியல் சாணக்கியம்ங்க. நீங்க ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கிருஷ்ணசாமிக்கும் ஜான் பாண்டியனுக்கும் தலா 10 சீட் கொடுக்க போறீங்களா என்டிஏல? ஒரு திறமையான நிகரான ஒரு தலைவர் வளர்ந்துவிடக்கூடாது ஒரு சமுதாயத்துல. வேல்முருகன் ஆகட்டும், திருமாவளவன் ஆகட்டும், இன்னைக்கு அரசியல் அதிகாரம் கொடுத்து கேக்குறாங்க. அதேதான் நான் கேட்டேன், ஜான் பாண்டியனுக்கும் கிருஷ்ணசாமிக்கு எவ்வளவு கொடுக்க போறீங்கன்னு கேட்டா உங்களுக்கு பதில் இல்ல. இல்ல மதசார்பற்ற கூட்டணி எது மதசார்பற்ற? கருணாஸ், தனியரசு, கொங்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், எத்தனை கட்சிகள் நீங்க பிடிக்காம தானே சார் வெளியே வந்துட்டாங்க. இல்ல இந்திய தகுதி ஜமாத், தமிழ்நாடு தகுதி ஜமாத், இல்ல எத்தனை கட்சிகள் நீங்க வச்சிருக்கீங்க பாருங்க. தமிழ்நாடு கிறிஸ்தவ இயக்கம், ஆமாங்க, இந்திய பிடிக்காம போய் வந்தவங்க, தென்னிந்திய திருச்சபைகள், இல்ல இத்தனை கட்சிகள் சார். எதை வச்சு திரும்ப மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்றீங்க? இத்தனை சாதி கட்சிகள், இத்தனை சமுதாய கட்சிகள், மதவாதத்துக்கு எதிராக போராடுறதுக்கு பேர் தான் மதசார்பின்மை. இதை வந்து ஒற்றை நாடாக்கணும், யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷன், ஒற்றை தன்மையில இந்த நாட்டை சுருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதற்கு எதிராக இது வந்து ஒரு மதத்துக்கான நாடு கிடையாது அப்படின்றதா எல்லோரும் சொல்லக்கூடியது. அதுதான் மதவாதம். இது இந்த நாட்டுல ஒரு மதம், இந்த நாட்டினுடைய மதம் இந்து மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்திற்கு எதிராக பேசுவதுதான் சார் மதசார்பின்மை. நாப்பா வெறுப்பேத்துகிறாயா? எந்த விஷயத்திலயும் மதசார்பற்றங்கிற வார்த்தை சொல்ல உங்களுக்கு அறியதே கிடையாது. அப்ப ஏன் வந்து பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு முஸ்லிமுக்கு கூட பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மதவாதத்துக்கான அர்த்தம் புரியும் நினைக்கிறேன். யாருக்கு கொடுக்கலன்னு சொல்லுங்க. ஒரு முஸ்லிமுக்கு கூட கொடுக்கல சார். குஜராத்ல கொடுக்கல, உத்தரப்பிரதேசல கொடுக்கல, நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இஸ்லாமியருக்கு கூட சீட்டு கொடுக்கல பாஜக கட்சி. அமைச்சரே, இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். திமுக கூட்டணி முழுமை பெறாத கூட்டணி, குழப்பம் உள்ள கூட்டணி. இந்த கூட்டணி அண்ணா திமுக எப்படி விமர்சனம் பண்ண முடியும்? அதற்கான எந்த அருகதையும் திமுக கூட்டணிக்கு கிடையாது. திமுக கூட்டணியில தேமுதிகவுக்கு எத்தனை சீட்டுன்னு சொல்லிட்டீங்களா? மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை சீட்டுன்னு உங்களால வெளிப்படையா சொல்ல வேண்டியதே மூணு கட்சிக்கு தான் சார். வித்தவண்டில கைது போட்டாங்க. வேண்டாம், அவருக்கு புள்ளைய பத்தி காண்டாம இருக்கன்னு பேரு. உலகத்தில் எங்கேயாவது இந்த அதிசயம் இருக்குமா? தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்குவது அதிமுக. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றது எடப்பாடியார். ஆனா பாருங்க, அந்த கூட்டணியில தொகுதி பங்கீடு டெல்லியில நடக்குது, அமித்ஷா வீட்டில் நடக்குது. அவ்வளவு பேர் அங்க போய் உட்காந்துருக்காங்க. இது எப்படி அதிமுக தலைமையிலான கூட்டணியா இருக்கும்? ஆக ரொம்ப பச்சையா தெரியுது. இன்னும் ஒரு கட்சியோடு கூட அவங்களால தொகுதி எண்ணிக்கையை முடிவு செஞ்சு ஒப்பந்தம் போட முடியல. சும்மா சார் சின்னம் இருக்குல்ல, சின்னம் இருக்கு. எந்த சின்னத்தில் நிற்கிறது? இந்த மாதிரி கலந்தாய்வு பண்ணாதான் சார் ஜனநாயகம். டெல்லியில கூட்டணி வச்சுட்டு டெல்லிக்கு ஏன் எடப்பாடி போனாரு அப்படின்னு பேராசிரியர் கேட்கிறாரு. 2011 நீங்க அப்படி திரும்பி பாருங்க அரசியல. அம்மா கனிமொழிக்கு திகாரணும்னு எங்கே போனீங்க? அப்புறம் மந்திரி சபை அமைக்கிறதுக்கு எங்கே போனீங்க? அப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அவங்க அறிவாலயத்துக்கு தான் சார் வந்தாங்க. அந்த சூழ்நிலை கூட நீங்க சொல்லக்கூடிய 2G சமயத்துல கூட ஆமா ரைட் அப்ப கூட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை அறிவாலயத்துல தான் நடந்துச்சு, அமித்ஷா வீட்ல நடக்கல சார். மாடியில ரைடு நடந்துச்சு, கீழ 63 நாயன்மார் திமுக அறிவிச்சு. அது யாரும் மறுக்கல சார். ஆனா அந்த சூழ்நிலை கூட காங்கிரஸ் இங்க வந்து தான் பேசிட்டு போச்சு. அமித்ஷா சொல்லி அனுப்பிச்சா உடனே டெல்லிக்கு கிளம்பி நைட்டோட நைட் ஃளைட் புடிச்சு போலியே. நான் இழுத்தெழுப்புக்கெல்லாம் வரியே. யாரா நீ? யாரு? 11 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சி செய்திருக்கிறோம். 12 ஆண்டு காலம் முடிய போகுதுங்க. ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நீங்க சொல்ல முடியுமா? 2024-25 ஆண்டுல பாஜக தன்னுடைய வருமானம் என்று எவ்வளவு அறிவிச்சிருக்கு தெரியுமா? பழைய தேர்தல் பாண்டுக்குள்ள கூட போகல. 2024-25 போன வருஷம் அதனுடைய வருமானம் 6785 கோடி ரூபாய். யார் கொடுத்தது? இவங்களுக்கு மொய் எழுதுனது யாரு? அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. பெரும் பெரும் முதலாளிகள் அவங்க ஏன் தெரியுமா மொய் எழுதுனாங்க? அவங்களுக்கு மோடி அரசு எதிர்மொழி பண்ணியிருக்கு. எப்படி இந்த நாட்டுடைய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் வந்து அடிமாட்டு விலைக்கு வித்து அதுல இவங்களுக்கு ஐயா எங்களுக்கு எவ்வளவு கொடுத்துரு, நீ இவ்வளவு சகாய விலையில வாங்கிக்கன்னு சொல்லி ஒரு வருஷம் மட்டும் 6785 கோடி ரூபாய் வசூல் பண்ண தேச விரோத கட்சி பாஜக. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. இந்தியாவின் சுயமரியாதையை அடகு வைத்தவர் இந்த மோடி. பூரா எப்படி அது வீட்டை அடுப்பங்கல வரைக்கும் வந்துருச்சு. ரஷ்யாவுக்கிட்ட என்ன வாங்காது, கேஸ் வாங்காது, எதுவும் செய்யாதுன்னு உத்தரவு போடுறாப்புல, இது அப்படியே பின்பற்றாப்புல. இன்னைக்கு கேஸ் கிடைக்க மாட்டேங்குது ஹோட்டலுக்கும் வீட்டுக்கும். ஆகவே இவங்களுக்கெல்லாம் எந்த அருகதையும் கிடையாது. இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிக்கிறதுயா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.